என் குலதெய்வமான குலதனமனை போற்றி, பெரிய கற்பனசாமியை போற்றி, அனைவருக்கும் எனது பணிவான வணக்கம். அமாவாசை யோகம் இதே இதாக இருக்குது. அமாவாசைன்னா அது தோசங்குவாங்க, நீங்கள் யோகம் அப்படிங்கிறீங்க அப்படின்னா, அதாவது அமாவாசையில் பிறந்தவங்க உயர் அதிகாரிகள் எத்தனையோ பேர் இருக்காங்க. அதாவது துப்பறியும் பணியில் இருக்காங்க, திருடர்கள்லாம் பிடிக்கக்கூடிய வேலையில் இருக்காங்க. அதாவது திருடி போய் மறைச்சி வச்சுருக்காங்கல்ல. இப்போ இந்த ஐம்பொன் சிலைகள் இந்த மாதிரிலாம், அதாவது நாட்டில் முக்கியமான பொருள்களாக இந்த சாமி சிலையை கடத்துறது, இதை விட விலை கூடியது, சட்டத்துக்கு விரோதமான இந்த திருட்டு வேலையை செய்கிறவங்களாம் பிடிக்கக்கூடிய அதிகாரிகள் யாரெல்லாம் இருப்பாங்கன்னா இந்த அமாவாசையில் பிறந்தவங்க. இப்போ போலீஸு உயர் அதிகாரி, அதே மாதிரி இந்த திருடர்கள், அதாவது என்ன அப்படின்னு சொல்கிறதுனா, இதில் தீவிரவாதி அமைப்புகள் வருவாங்களா, சட்டவிரோத அமைப்புகள் திருடப்படுற பொருள்களை பிடிக்கக்கூடிய அதிகாரிகள் எடுக்கலாம். செக்கர் வேலையில் இருப்பாங்க. இந்த திருட்டுத்தனமாக இருக்கிறதான செக்கர் ஏதாவது கடத்தி கொண்டு போகக்கூடிய வேலைகள்லாம் அதை பிடிக்கிறாங்கல்ல, அந்த மாதிரி வேலையிலலாம் இருக்கிறவங்கலாம் இந்த அமாவாசையில் பிறந்த யோகா உள்ளவங்க. இப்போ பொதுவாக இப்போ நம்ம நாட்டில் ஜோதிடர்கள் முன்புல இப்போ எல்லாருமே வைக்கக்கூடிய கருத்துக்கள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அமாவாசையில் பிறந்தானா அவன் அம்புடுத்தேன் திருடன், அவன் வாட்டில் சொல்லக்கூடியது. எந்த லக்கண ராசிலாம் பார்க்க மாட்டாங்க. எந்த லக்கணத்தில் ஒரு பிறந்தார், அந்த ராசினா சந்திரன் இருக்கிறது தான். சரி, எந்த லக்கணத்தில் பிறந்தார், அந்த லக்கணத்தை எப்படி வலு இருக்குது அதெல்லாம் பார்க்க மாட்டாங்க. திருடன், கருவாயன், கருப்பாக இருப்பேன், அவனுக்கு ஏதாவது ஒச்சமாக இருக்கும், ஒன்றுக்கு ஆகாதவன், விளங்காதவன் அப்படின்னு அடுக்கிக்கிட்டே போவாங்க இந்த அமாவாசையில் பிறந்தவங்கள. சரி, இது இப்படித்தான் இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது, கிடையவே கிடையாது. லக்கணம் என்ன, லக்கணத்தோடு எந்த கிரகம் தொடர்பு கொள்கிறது? இப்போ அமாவாசையில் பிறந்தவங்க எத்தனை பேர் சிகப்பாக இருக்காங்க, எவ்வளவு அழகாக இருக்காங்க. எத்தனையோ ஜாதகம் எடுத்துக்காட்டுக்கு போடலாம். எடுத்துக்காட்டுக்கு ஜாதகம் போடலாம், நாங்கள் அடுத்ததுக்கு போடலாம். நீங்கள் கமெண்டில் பண்ணுங்கள், அமாவாசையில் பிறந்த ஜாதகம் எத்தனையோ பேர் அழகான ஜாதகத்தை போடலாம், நிறையா வச்சுருக்கேன். இப்போ இந்த அமாவாசையில் பிறந்த உடனே இப்படித்தான் ஆயிருமா, ஒன்றுமே முடியாத ஜாதகமா அப்படின்னா இல்லை. என்னுடைய வீடியோ எத்தனையோ பேர் பார்க்குறீங்க. அமாவாசைனா வேறு ஒன்றும் கிடையாது, சந்திரனும் சூரியனும் ஒரே ராசி கட்டத்தில் இருக்கிறது, நட்சத்திர பாதத்தில் ஒரே பாதத்தில் இருக்குது. இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, ஒவ்வொரு ராசியிலையும் அந்த முதல் டிகிரியில் வந்துடும். அதாவது இது இப்படி எடுக்கலாம். இப்போ அஸ்வினியில் தான் அமாவாசை யோகமாக வருமா அப்படின்னா, இப்போ மேசராசி அஸ்வினி நட்சத்திரத்தில் தான் அமாவாசை யோகம் வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதை விட மாறலாம். இப்போ பரணிலே இருக்கலாம். இப்போ சூரியன் பரணியில் இருக்கும்போது சந்திரனும் பரணியில் போகும்போது அப்போ அமாவாசை யோகம் வந்துடும். அதாவது ஒரே நட்சத்திர கால் 13 டிகிரிக்கு உள்ள அப்படி எடுப்போம். டிகிரியில் எடுக்கணும்னா மொத்தம் 30 டிகிரி இருக்குது ஒரு ராசி கட்டத்துக்கு. அதில் சூரியனும் சந்திரனும் இந்த ஒரு 13 டிகிரி தான். ஒரு இனவுங்கிறது 13.20 ஒரு நட்சத்திர கால், ஒரே நட்சத்திரம். அதில் அந்த இப்போ அஸ்வினி 1ஆம் பாவகம் சூரியன் இருக்கும்போது சந்திரனும் 1ஆம் பாவத்துக்கும் அது அமாவாசை. அந்த 13 டிகிரி விட்டு விலகி போகும்போது ஒரு 8 டிகிரிக்கு அங்கிட்டு போகும்போது விலகிறது. இப்போ பிரதம திதி ஆயிடுது. அந்த 13 டிகிரி விட்டு வரும்போது அமாவாசை திதி முடிஞ்சு பிரதம திதி. அப்போ இருந்தாலும் ஒளி இழந்த நிலை. அப்போ இவன் திருடன் தானா, கருப்பாத்தா இருப்பாரா அப்படின்னா, அமாவாசையில் பிறந்தவங்க நல்லா ஒல்லியாக எவ்வளோ அழகாக இருக்கவங்களாம் எத்தனை பேர்த்த காமிக்க. சினிமா நடிகர் மாதிரி, நடிகை மாதிரி அப்படி எடுப்போம். நடிகரை விட நடிகர்த்தனை எல்லாரும் பார்ப்பாங்க. லக்கணத்தில் குருவும் சுக்கிரனும் சம்மந்தப்பட்டு செவ்வாயெல்லாம் சம்மந்தப்பட்ட இதெல்லாம் ஒளி கரகங்க ஐயா, வலுவாக இருக்கும். லக்னாதிபதி ஆட்சியாக இருக்கிறானா, குரு பார்க்கிறதா, அப்புறம் என்ன வேணும்? அமாவாசையில் பிறந்த உடனே இவன் திருடன் அவங்களா. அதாவது இந்த வயதானவங்க ஜாதகம் பார்க்க இது ஒரு பெரிய தலைவலி சொல்லிடுறேன். ஏன்னா
அந்த காலத்துலேன்னு செவ்வாய்க்கிழமை பிறந்தா அது வெறுவாயாம். செவ்வாய் ஒன்றுக்கு ஆகாதான். அந்த அந்த கல்டுக்கட்டைகள் சொல்கிறது எனக்கு அதை அப்படித்தானே சொல்ல முடியும். அந்த காலத்தில் யாரோ எவரோ ஒருவர் சொல்லிவிட்டு போய்விட்டார். அதில் மகத்தில் பிறந்தால் அந்த நட்சத்திரம் இந்த மூலத்தில் பொம்பளை பிள்ளை பிறந்துச்சுன்னா, ஐயோ மூல நட்சத்திரத்தில் பொம்பளை பிள்ளை பிறக்குதே, ஏன் பிறந்தா என்ன? இவங்களா ஒவ்வொரு கருத்துக்கள் எடுத்துக்குவாங்க. இந்த மாதிரி தான். இதே மாதிரி தான் இன்னைக்கு இப்போ நான் இந்த இந்த இன்னைக்கு 9ஆம் தேதி இப்போ நான் வீடியோ இப்போ பதிவு எடுத்துக்கிட்டு இருக்கேன். இது என்னைக்கு போகிறேன்னு தெரியல. இன்னைக்கு காலையில் இப்போ நான் பேசுகிறதுக்கு முன்னாடி ஒரு அம்மா வந்து ஒரு தாயார் என்கிட்ட ஜாதகம் பார்க்க வர்றாங்க. இந்த ஜாதகம் கொடுப்போம். அவங்க மகனுக்கு போய் பக்கத்தில் வெளியில் பார்த்துருக்காங்க. அவன் அம்புட்டு தோசம்னு சொல்லிட்டாங்க. அது வேணா நான் போடுறேன். அம்புட்டு தோசம் இருக்குது, 25,000 கொடுத்த உடனே இந்த தோசம்லாம் நீக்கிடுவாரான் ஐயா. அப்போ கட்டத்தில் இருக்கிறத தூக்கி மாற்றிட்டு வர்றான்னு தெரியல. ஜோதிடர்களே வந்து சில ஜோதிடர்கள், ஐயா நம்ம பிழைக்கணும்னா எப்படியோ பிழைச்சிட்டு போகலாம், அது உங்களால் மாற்ற முடியுமா? ஏன்னா அவர்கள் தான் இந்த மாதிரி அமாவாசை தோசை இருக்குது, உடனே ஒரு அடுத்த கட்டத்துக்கு எங்கே கொண்டு போயிடுறாருன்னா, இதுக்கு நான் ஒரு பரிகாரம் பண்ணுன்னா எல்லாம் சரியாயிரும். வேணாம் பாவம். அந்த காசு நீங்கள் அப்படி சம்பாதிக்கிற காசு தங்காது, நியாயமாக தங்காது. அதுவும் சொல்லிடுறேன். கொடுக்குறாங்க மக்கள் வந்து நமக்கு வேண்டப்பட்டதை கொடுக்குறாங்க. ஜாதகம் பார்க்குறதுக்கு நம்ம சாமிக்கு நமக்கு செலவுக்கு நம்மள்ட்ட வர்றவங்க நம்ம எதிர்பார்க்கிறத கூட கொடுக்குறாங்க. போதும். இதை விட்டுட்டு அந்த அம்மா ஜாதகம் அது பேசக்கூடாதான். அவருடைய ஜாதகத்தில் ஒரு அமைப்பு இருக்கிறத சொல்கிறேன். இந்த அந்த பற்றி எழுதி வச்சுருந்தேன், அதை பார்த்து சொல்கிறேன். அப்படி இருந்தால் அது தோஷம்னு சொல்லி, அதாவது என்னான்னு கேட்டிங்கன்னா, லக்கணத்துக்கு 12ல் சூரியன், லக்கணத்துக்கு 2ல் சுக்கிரனு ராகு, அப்போ 8ஆம் இடத்துல கேது. நாகதோஷம் இருக்குன்னு சொல்லிட்டார் ஒரு தோஷம், சுக்கிர தோஷம் இருக்குன்னு சொல்லிட்டார். இதில் அப்புறம் 12ஆம் இடத்துல போய் சூரியன் மறைஞ்சு போயிடுச்சு. 12ஆம் இடத்துல இந்த லக்கணத்துக்கு 12ல், லக்கணம் வந்து மிதுன லக்கணம், லக்கணத்துக்கு 12ல் சூரியன். அதனால் வந்து என்ன தோஷம்னா, அந்த பூர்வ புண்ணியம், அந்த சூரியனாக்கும் தந்தையை குறிக்குதுல்ல. அப்போ அந்த தந்தை யாருனாக்கா அதுக்கு அவங்க என்ன சொல்கிறாங்கனாக்கும், இந்த அந்த முன்னோர்கள் சாபம், சூரியன் கெட்டு போனாலே ஒரு வந்து அந்த சர்ப்பதோஷம் ஒன்று சொல்லிட்டாரு, சுக்கிரதோஷம் ஒன்று இருக்குன்னு சொல்லிட்டாரு. இந்த சூரியன் கெட்டு போனதுனால தந்தை வழியில் உள்ள அந்த முன்னோர்களுக்கு உள்ள ஒரு சாபமும் சொல்லியாச்சு. அதுக்கும் பரிகாரம். அடுத்து இவருக்கு ஜாதகத்தில் வந்து 11ஆம் இடத்துல சனி நீச்சம் பெற்று அங்கே குருவுக்கு பிரமகத்தி தோஷம் ஆகி போச்சான். குரு கெட்டு போயிட்டார்ல, அதனால் பிரமகத்தி தோஷம். அப்புறம் என்ன தோஷம் சொன்னார்ப்பா, சந்திரனுக்கு கெட்டு ராசி வந்து அவருக்கு வந்து மீன ராசி, மீன ராசி மிதுன லக்னம், நட்சத்திரம் வந்து உத்திரட்டாதி நட்சத்திரம். இப்போ வந்து செவ்வாய் வந்து லக்கணத்துக்கு 5ஆம் இடத்துல, ராசிக்கு 8ஆம் இடத்துல இருக்குது. செவ்வாய் தோஷம் இருக்குது. துலாத்தில் செவ்வாய் இருக்குது. கும்பிட்டு தோசை இருக்குது அப்படின்னு ஒரு லிஸ்ட் எழுதி போட்டு, இதை நான் இந்த தோஷத்தை நான் கழிக்கணும், ஊரை நான் சொல்ல வேணாம், ஊரை சொன்னால் அப்புறம் ஜோதிடர் யாருன்னு வந்துடும். 25,000 கேட்டிருக்காரு இன்னைக்கு காலையில் என்கிட்ட ஜாதகம் பார்க்க அந்த அம்மா. ஏம்மா 25,000 கொடுத்தா உடனே கல்யாணம் ஆயிருமாப்பா? நான் சொல்லிட்டேன், நீ பண்ணினாலும் பண்ணாட்டியும் இப்போ இவருக்கு புதன் தசையில், புதன் லக்கணத்தில் இருக்கிறார், சுக்கிரன் கூட சேர்ந்த ராகு தசையும் இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு. அடுத்து குரு தசை வரப்போகுது. இந்த ராகுலே கல்யாணம் முடிஞ்சிடும். இந்த பொண்ணு வந்துருச்சு, ரொம்ப பார்த்து கொடுத்துட்டேன். இப்போ நான் ஏற்கனவே பார்த்து சொல்லியிருக்கேன், இந்த இதில் வரும். யாரோ சொன்னாங்க, புரோக்கர் சொன்னாங்கன்னு போய் நான் போய் பார்த்தேன். 25,000 கேட்குறாரு. நான் மிரண்டுக்கிட்டு வந்துட்டேன். இவ்வளோ தோசை இருக்கா? லிஸ்ட்டவே கொண்டு வந்துட்டாங்க. பக்கத்தில் ஒரு ஊரில், ஊர் பேரெல்லாம் சொல்லக்கூடாது, சுற்றி வர இருக்காக. நான் பரிகாரத்தை நான் என்றைக்கும் சொல்கிறேன், நீங்கள் பொழைச்சிட்டு போங்க. அதில் நம்ம வந்து அதில் எதிர்ப்புக்கு இல்லை. அது பண்ணினோடனே எத்தனை நடந்திருக்கு. நாங்கள் சொல்கிறோம், நாங்கள் எதுவுமே பண்ணலை. இந்த மாதிரி தசா புத்தி அமைப்பு நேரம் வரும்போது கண்டிப்பாக திருமணம் நடக்குது, நடந்திருக்கு, நடந்துக்கிட்டே இருக்குது. சொல்கிறோம், இந்த தசா புத்தி இந்த காலகட்டத்தில் திருமணம் நடக்கும். கோயிலுக்கு போக சொல்லுங்கள்.
அதையும் சொல்றேன். ஏதாவது சாமிய போய் வணங்க சொல்லுங்க. அவங்களுக்கு ஒரு மனசு சாந்தி ஆகும். அதுக்குமே இப்போ அவங்க ஒரு கோயிலுக்கு போகணும்னா ரூ. 2000 செலவாகணும். இந்த காலத்தில ரூ. 2000 ஓசியா வருமா? ரூ. 25,000க்கு அவங்க இப்போ சாப்பிட்டது போக மிச்சம் பண்ணி அந்த காசை சம்பாதிக்க எவ்வளோ நாள் ஆகும்? பாட்டில் ஈஸியா 25,000 50,000 கொடு 1,00,000 கேட்குற ஆளுலாம் இருக்கு சாமி. இதுலயும். ம். சரி வேண்டாம். நம்ம அந்த டாபிக் போவோம்னா, அது முறை இல்ல. அதாவது இத ஏன் இங்க வர்றேன் அப்புட்ன்னா, ஒரு பொண்ணு குட்டி பார்க்க போம்போது, ஒரு பொம்பள பிள்ளை ஜாதகமா இருக்கு. ஒரு ஆம்பள பையன் ஜாதகமா இருக்கும். நான் அந்த பையன் பொம்பள பிள்ளை அப்படின்னு தான் சொல்லுவேன் எங்க ஊர் பக்கம். அந்த பாசம் வருது. அது தவறாத பெண்கள், ஆண்கள் அப்படிலாம் எல்லாம் சொல்லணும்னா, நான் எங்க ஊர்ல பேசுற மாரி வார்த்தை வரும். சரிங்களா? அல்லது தவறா நெனச்சுக்க வேண்டாம். அவ்வளவுக்கு நான்லாம் அவ்வளோ பெரிய படிப்புலாம் படிச்சவன் கிடையாது. படிக்காத ஆளு தான். அப்ப இந்த கல்யாணத்துக்கு ஜாதகம் கொண்டு போகும்போது, அமாவாசை தோஷம், இவன் திருட்டு பயன், இவனுக்கு பொண்ண குடுக்காத. உடனே பொம்பள பிள்ளைய கொண்டு போனா, இது ஒண்ணுக்கும் ஆகாது, அமாவாசையில பிறந்துருச்சு. ஏன்? அதே மாரி ராகு தோஷம் இருக்குது, கேது தோஷம் இருக்குது, நாக தோஷம் இருக்குது, பிரம்மகத்தி தோஷம் இருக்குது, முன்னோர்கள் தோஷம் இருக்கு, பித்திருக்கள் தோஷம், முன்னோர்கள் தோஷம் இருக்கு. அதுல எம்புட்டு தோஷம் இருக்கு, செவ்வாய் தோஷம் இருக்குது, இன்னும் இருக்கட்டும். அம்புட்டு இருக்குதுன்னா, ஐயா! அவரே வந்து இப்ப 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 நம்ம உத்திராட்டம்னா ஒரு சனி தசை 17 வருஷம். பிரம்மகத்தி தோஷம் இருக்குன்னா குரு தசை வரப்போதா? தெரியாம கேட்கிறேன். எனக்கு தெரியல. குரு நிச்சயம் கூட இருந்தாலும், குரு லக்கணத்துக்கு யாரு? இந்த லக்கணத்துக்கு 7ஆம் இடத்துக்கு அதிபதி. 7ஆம் இடத்த புதன் பார்க்குறானே 7ஆம் பார்வையாக லக்னாதிபதி பார்க்குறானே. அப்ப அழகான மனைவி கிடைக்க வேணாமா? அந்த பொண்ணு லாபஸ்தானத்துல இருக்குது. 11ஆம் இடத்துக்கு அதிபதி லாபஸ்தானத்துல இருந்தா 11ஆம் இடத்தில் இருக்கிறது நல்ல யோகம் தானே. சரி, ராகு சுக்கிரன் கூட சேர்ந்திருக்கிறது தோஷம் கிடையாதே. ராகு தசை தானே அடுத்து வரப்போகுது. என்னங்க ஐயா! இப்ப நடக்கிறது புதன் தசை, அடுத்து கேது சுக்கிர தசைன்னு நடக்க போகுது. இந்த லக்கணத்துக்கு வந்து 5ஆம் இடத்துக்கு அதிபதி 2ஆம் இடத்துல இருக்கிறது யோகம் தானே. சரி, சுக்கிரனுக்கும் ராகுக்கு எத்தனை டிகிரி வித்தியாசம் இருக்கு? உள்ள போயிரணும். ஒரு 8 டிகிரிக்குள்ள என்னவோ இருக்கா? அந்த தசாபுத்தி வருதா அந்த காலத்துல, அந்த நேரத்துல, அந்த காலம், அந்த நேரம். இப்போ கொஞ்சம் சூதானமா இருக்கணும். அப்போ பெருசா முதலீடு போட்டு தொழில் தொடங்காதீங்க. கணவன் மனைவி கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க. ஒரு தெய்வ நம்பிக்கை, ஏதோ ஒரு தெய்வத்தை போய் பிரார்த்தனை பண்ணுங்க. நான் காளகஸ்திக்கு தான் போகணும்னு இல்லை. ரூ. 10,000 செலவு பண்ணிட்டு. இங்கேயே ராகு கேது எல்லா விநாயகர் கோயிலும் இருக்கு. மனமுருகி வேண்டுங்க. அவ்வளோதான். ஏதோ ஒரு ஒரு தெய்வம், ஒரு குலதெய்வம் கோயில், இல்லை உங்கள் ஊரில் இருக்க கோயில், இல்லை ஒரு மனசு சாந்தி அடையணும்னா உங்களால் எவ்வளோ செலவு பண்ண முடியுமோ ஒரு கோயில் குளத்துக்கு போயிட்டு வாங்க. அவ்வளோதான். அமைதியாக இருங்க. கண்டிப்பாக எப்பயுமே சிரிச்சு கொண்டே இருக்கிறது, எப்பயுமே சந்தோஷமா ஆடி துள்ளி கொண்டே இருக்கலாம்னா ஏற்றம் இறக்கம் இருக்கத்தான் செய்யும். இரவு பகல் இருக்கத்தான் செய்யும். நல்லது கெட்டது, இரவு பகல், இன்பம் துன்பம் வந்துக்கிட்டு தான் இருக்கும். இதை விட்டுட்டு இந்த பரிகாரம்லாம் பண்ணுனா அதுக்கு நான் எதிரானவன். நான் ஒரு கோயில் பூசாரி தான். நானும் சாட்டை எடுத்து விளாண்டு குறி சொல்லக்கூடியவன் தான். தெய்வத்தை வணங்குங்க, நம்பிக்கையோடு வணங்குங்க, நம்பிக்கையாக போங்க. அங்கேயும் கூட சில போலிகள் ஏமாத்துற மாதிரி இருந்துச்சுன்னா தெரியும் உங்களுக்கு. வேண்டாம். உங்களால் முடிந்த உதவி பண்ணுங்க. உங்கள் வருமானம் எவ்வளவோ அவ்வளவுக்கு. ஒரு சூடத்தை ஒரு கற்பூரம் பொறுத்தினாலும் இறைவனை ஏற்றுக்கொள்ளுவார். உன்னால் அவ்வளோதான் முடியுமா, அதை செய். கடன் வாங்கிலாம் செய்ய வேணாம். சரிங்களா? இப்போ ஏன் ஆன்மீகத்துக்குள்ளே உள்ளே போகுதுன்னா, அமாவாசையில் பிறந்தா இப்படி இந்த மாதிரி தோஷங்கள் அடுக்கிக்கிட்டே போகிறாங்க. அதெல்லாம் கிடையவே கிடையாது. நான் எத்தனை ஜாதகத்தை வேணாலும் எடுத்து காமிக்கிறேன். நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். அமாவாசை தோஷமா ஒரு லைனாக போடுவோம். ஒரு மாதத்துக்கு அதவே பேசுவோம். இருக்குது. ராகு தோஷமா இந்த ராகு கேதுக்கள் லக்னம் ராசி இது ரெண்டுக்கும் 2ஆம் இடம் அல்லது லக்கணத்திலேயோ அல்லது ராசிலேயோ 7, 8, 12 இருந்தால் தோஷம் சொல்கிறாங்க. அது நாகதோஷம். அங்கே இருக்கிறவங்க எத்தனை பேர் நல்லா இருக்காங்க? ஆய்வு பண்ணுங்க ஐயா. வேண்டாம், நமக்கு அந்த மாதிரிலாம் வேண்டாம். இது வரைக்கும் என்னிடம் வந்தவங்கள்ட்ட பரிகாரம்னு சொல்லி நான் பணம் வாங்கினது கிடையாது. கோயிலுக்கு வர்றாங்க, சாமி கும்பிட்றாங்க, ஐயா தெய்வத்துக்கு மாலை பொங்கல் வைக்க செலவுக்கு கொடுக்குறாங்க. ஏதாவது இந்த மாதிரின்னா கொடுங்க, இல்லை நீங்களே வச்சுக்கணும். அது உங்கள் விருப்பம், அது வேற.
நான் பரிகாரம் நான் இந்த மாதிரி பண்ணுன உடனே உங்களுக்கு ஆகும்னு இது வரைக்கும் நான் வாங்கினதும் இல்லை, எனக்கு தேவையும் இல்லை. என் மூச்சு இருக்க வரைக்கும் நான் வாங்க மாட்டேன். போதுமா? என் உயிர் இருக்க வரைக்கும், மூச்சு இருக்கிற வரைக்கும் பரிகாரம்னு சொல்லி ஒருவர்கிட்டையும் ரூபா கூட பணம் வாங்க மாட்டேன். வேணாம். இதில் ஏன் அப்படின்னா, பாதிக்கப்பட்டவங்க வந்து நம்மள்ட்ட சொல்லும்போது, என்னங்கடா ஜோதிடத்தில் இப்படிமா சொல்கிறாங்க, இப்படிமா சம்பாதிக்கிறாங்க. அது சரி, அதை கொண்டுட்டு எங்கே கொண்டு போக போகிறீங்க? இது நிலையா நிற்க போதா இந்த பணம்? வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பில்லை. சரி, அதை பற்றி அவங்கள பற்றி அவங்க எப்படியோ இருக்கட்டும், எப்படியோ போட்டோம். நம்ம ஏன்னா அந்த அம்மா சொல்லும்போது எனக்கு இந்த இது இருக்கனால ஒரு பேசுகிறவங்க வந்துருச்சு. அவர்களுக்கு யோகம் இருக்குது, நல்லா சம்பாதிக்கட்டும், நல்லா இருக்கட்டும், வாழ்த்துக்கள் அவங்களுக்கு. இப்போ நம்ம இது தோஷம்னு நீங்கள் பயப்பட வேண்டாம். உங்கள் லக்னம், லக்னாதிபதி ஒவ்வொரு பாவகத்துக்கும் அதில் என்ன தசா புத்தி நடக்குது, அவ்வளோதான். இதில் அந்த சந்திர தசை வந்தால் கொஞ்சம் பாதிப்பு. அதில் சனி இனி ஏதாவது தொடர்பு கொண்டா சந்திரன் வந்து செவ்வாயோட சேரலாம். இப்போ இன்னும் ஒன்று சொல்லுவோம், பார்வதியும் பரமசிவனும் இந்த இதில் கதையில் வந்துடுது இல்லை. சூரியன் யார்? சிவன், அப்படித்தானே? சந்திரன் யார்? பார்வதி. தாயும் தகப்பனும் ஒன்றாக இணையக்கூடிய இடம் தானே அமாவாசை. அப்போ அந்த இடத்துல ஒரு யோகத்தை தானே செய்யணும். இப்படி வருவோம். வேறு தோசை உள்ளது அப்படி எத்தனை பேர் கட்டுருக்காங்க. ஏதோ ஒன்று அவருக்கு தசாபத்தி சரியில்லாமல் இருக்கும், லக்கணம் கெட்டு இருக்கும், லக்கணத்தோட சனி பாவக்கிரகங்கள் தொடர்பு கொண்டிருக்கும், அதோடைய தசாபுத்திகள் வந்திருக்கா, கொஞ்சம் அந்த மாதிரி திருடுது, இந்த மாதிரி இருக்கத்தான் செய்யும். இதை விட்டுட்டு அமாவாசையில் பிறந்தவன் திருடேன் அது என்னென்னமோ சொல்கிறாங்க, அதெல்லாம் கிடையவே கிடையாது. எத்தனை ஜாதகம் யோகமாக இருக்காங்க, யோகம்தான், பயப்பட வேண்டாம். நான் இன்னைக்கும் சொல்கிறேன், அமாவாசையில் ஆய்வு பண்ணணும். ஜாதகத்தை இப்படி வந்தோடனே 12 கட்டத்தில் வந்துக்கிட்டு ஒரு கட்டத்தில் வந்துக்கிட்டு எந்த ராசியாக இருக்கட்டும், ராசி தானே சந்திரன், அதில் போய் சூரியன் இணைஞ்ச உடனே என் அமாவாசையில் பறந்துட்டார் இப்படின்னு சொல்லிட முடியுமா? கெட்டவே கிடையாது. ராசா யோகம் இருக்குது. நீங்கள் அதை நம்ப வேணாம். ஜோதிடம் பார்க்கக்கூடியவங்க அங்கே போய் அந்த மாதிரி யாராவது சொன்னார்னா பார்க்கலாம். இந்த மாதிரி பண்ணுறேன் அப்படின்னாவே பார்த்துக்கலாம் சாமி, வந்துடுறேன்ட்டு வந்துடணும். எவ்வளோ வேணாலும் இந்த இன்னமும் ஒரு படத்தில் சொல்லுவார்ல விஜயகாந்த், 2 இடத்துல மட்டும் சொல்லக்கூடாது. அதே மாதிரி இது ஒரு லட்சம். சாமி பண்ணிக்கலாம், பணத்தை பார்த்துக்கலாம், செலவு பண்ணிக்கலாம் அப்படின்னாக்க இப்போ போதும், அவர் பாட்டில் அடிக்கிடுவார். சரிங்களா? அதெல்லாம் கிடையாது. சரி, அப்போ இனிமேல் இந்த அமாவாசையில் பிறந்தவொடனே தோஷம்னு நம்பி பயப்பட வேண்டாம். அது ஒரு யோகம்தான். அப்போ நமது யூடியூப் சொந்தங்கள் அனைவரும் வளமுடன் வாழ்வீர்கள், நன்றாக இருப்பீர்கள். நன்றி, வணக்கம்.